ஏனுங்க, வீட்லலாம் சௌக்கியம் தானுங்க. இன்றைக்கி நம்ம ஊர் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி கடையிலங்க. ரொம்ப அருமையாகவும் ருசியாகவும் இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு கடலெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் சீரகங்க, அது போக கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி இது போல் சேர்த்திக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கேனுங்க. நீங்கள் இது இல்லைன்னா உருளைக்கிழங்கு, பீர்க்கங்காய், சொரக்காய் கூட போடலாங்க, நல்லாயிருக்குங்க. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா சிறுசாக இருந்தாலும் நான் 7 சேர்த்துருக்கேனுங்க. பெருசாக இருந்தால் ஒரு 4, 5 கூட போதுங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு போட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, அது போக ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்புங்க. இது போக நான் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க பாப்பாக்காக. நீங்கள் ஒரு 4, 5 கூட போடலாங்க. இது போக கொஞ்சம் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவி விட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமா குக்கரை மூடி 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. காய்கறி இது மாதிரி நல்லா வெந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் மற்ற போட்டு நல்லா மசிச்சு எடுத்தீங்கன்னா சட்னி நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. நல்லா மசிச்சுக்கோங்க, அப்போ தான் சட்னி இந்த மாதிரி வரும். தாளிப்பு பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் விட்டு தாளிப்பு வடகம், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, 4 வரமிளகாங்க, அதை ஊற்றிட்டு மணக்க கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சட்னி ரெடி ஆயிருங்க. அப்புறம் என்ன, எண்ணெயை ஊற்றி நெய் ஊற்றி 2 தோசையை சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். ப்ரௌன்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வரட்டுங்களா?